சாய்ராம், என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய உடலுக்குள் அத்தனை விதமான விஷயங்கள் ஒளிந்திருக்கிறது. ஒன்று சொல்லட்டுமா? உன்னுடைய மனதுக்குள் இருப்பதையும் யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது உன் கூடவே ஒரு நபர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள். அவருக்கும் உன்னை பற்றி தெரியாது. ஏனென்றால் எல்லாவற்றையுமே மனதுக்குள்ளேயே வைத்து வைத்து பூட்டி பூட்டி வைத்திருப்பார். ஒரு அளவுக்குத்தான் மனதுக்குள் வைத்து பூட்டி வைக்க முடியும். அதுவே நீ தொடர்ந்து பூட்டி பூட்டி வைத்துக் கொண்டே இருந்தால் என்று வைத்துக்கொள். அதுவே மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக, மிகப்பெரிய ஒரு வியாதியாக, மிகப்பெரிய ஒரு கவலை கூடிய ஒரு விஷயமாக மாறும். உன்னுடைய மனதில் இருப்பது கூட யாருக்கும் வெளியே தெரியாது. நிறைய பேர் உன்னை பற்றி பேசுவது என்ன தெரியுமா? குடும்பத்தில் இருக்கும் சூழ்நிலையை பற்றி இவள் பேச மாட்டாள். மற்ற எதையுமே பற்றி இவள் பேச மாட்டாள். வெளிப்படையாக எதையுமே இவள் யாரிடமும் சொல்ல மாட்டாள். இவள் எல்லாவற்றையும் மறைத்து மறைத்து மறைத்துதான் வைக்கிறாள். இது எதற்குதான் தெரியவில்லை. யாராவது ஒரு நபரிடமாவது ஒரு நண்பனாக பழக வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது நீ என்னிடம் எல்லாமே சொல்வாய் என்று. ஒரு நண்பனாகவும், ஒரு அப்பாவாகவும், ஒரு அம்மாவாகவும், ஒரு நல்ல உறவாகவும் நீ இந்த சாயையே பார்க்கிறாய் என்று. தங்கமான பிள்ளையை, உன்னை நினைக்கும் பொழுது எனக்கு அதிகமான ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கும். அதுவே இன்னொரு பக்கம் அதிகமாக எனக்கு ஒரு சோகம் இருக்கும். என்ன தெரியுமா? ஏனென்றால் நீ வெளிப்படையாக எதுவும் பேசுவது இல்லை. எல்லா விஷயத்திலேயுமே சரிதான். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சில சமயம் என்னிடம் எல்லா விஷயத்தையும் மறக்க மாட்டாய். ஆனால் ஒரு சில விஷயத்தை மறப்பாய். நீ நினைக்கிறாய் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று. தங்கமே, நீ தவறு செய்தாலும் எனக்கு தெரியும், நீ நல்ல விஷயம் செய்தாலும் எனக்கு தெரியும். எதுவுமே எனக்கு தெரியாமல் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் கவலையான ஒரு கட்டம் இருக்கிறது. அது எல்லோரிடமும் இந்த சமூகத்தில் இருக்கும். உன்னுடைய உறவுகளிடம் இருந்தும் சரி, உங்கள் அம்மா அப்பா, உன்னுடைய அனைத்து நபர்களிடம் இருந்துமே நீ மறைக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக புரிகிறது தான். இல்லை என்றெல்லாம் நான் சொல்லவே கிடையாது. நீ மறைக்கிறாய். காரணம் என்ன? அவர்கள் உன்னை தூற்றி விடுவார்கள். ஒவ்வொரு விஷயத்திலேயும் சொல்ல சொல்ல உன்னை தூற்றி விடுவார்கள் என்றுதான் நீ பயப்படுகிறாய். எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள் உன்னிடம் நீ எல்லா விஷயத்தையும் உன்னிடம் இருந்து எடுக்கவே முடியவில்லை. இவள் ஒரு கல், இவள் யாரிடமும் நண்பனாக இருக்க மாட்டாய் என்று. நீ முன்பெல்லாம் நண்பனாக இருந்தாய். உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்தாய். உன்னுடைய எல்லா விஷயத்தையும் சரிதான் நீ எல்லோரிடமும் சொன்னாய். நல்லது மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில். நீ எல்லோரிடமும் ஏமாந்தாய். அதனால்தான் எல்லோரிடமும் இருந்து நண்பனாக இருப்பதை விட்டு விலகினாய். ஒரு உண்மையான உறவாக இருந்தாய், அதை விட்டு விலகினாய். ஆனால் இப்பொழுது உன்னை என்ன சொல்கிறார்கள்? நீ நல்ல பிள்ளையாக, நல்ல உறவாக, நல்ல மனிதனாக இருக்கும் பொழுது உன்னை யாருமே நீ நல்லவள், நீ உண்மையாக பழகிறாய் என்று சொல்லவே இல்லை. ஆனால் இப்பொழுது இவர்களுடைய சுயரூபத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு இவள் எல்லோருடைய பழக்கங்களையும் புரிந்து கொண்டு சற்று விலகி இருக்கிறாள். அப்பொழுது இவள் கல், இவள் யாரிடமும் பேச மாட்டாள். ஏன் ஒரு நபர் கல்லாக மாறுகிறார், மனிதனாக இருந்து கல்லாக மனதை மாற்றிக்கொள்கிறார் என்றால் உனக்கு தெரியும். எல்லாவற்றிலும் அடி, எல்லோரிடமும் பேச்சு, காசு இருந்தால் ஒரு பேச்சு, காசு இல்லை என்றால் ஒரு பேச்சு, செய்தால் ஒரு பேச்சு, செய்யாவிட்டால் ஒரு பேச்சு. செய்துவிட்டு எனக்காக ஒரு நபரிடம் பேச்சு வாங்க வேண்டும். அதற்கு செய்யாமலேயே இருப்போம். இதுவரைக்கும் செய்ததே போதும் என்று நினைத்து கொண்டுதான் எல்லோரிடமும் இருந்து நீ ஒதுங்கி இருக்கிறாய். ஆனால் மேற்கொண்டு மேற்கொண்டு உன்னிடம் இருந்து எதிர்பார்ப்பவர்கள் தான் இங்கு அதிகமே தவிர நீ நல்லபடியா இருக்கட்டும், நீ வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிக்கட்டும் அப்படின்னு இங்க யாராவது நினைக்கிறாங்களா? யாரு நினைப்பா? யாருமே நினைக்க மாட்டாங்க. தங்கமே, நீ நன்றாக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலேயுமே நீ அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கும் நபர்கள் யார் என்றால் அம்மா, அப்பா, கடவுள். இவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஆட்கள். மற்றபடி யாருமே அல்ல. நீ வித்தியாசமாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தை செய்வாய். ஆனால் அதையெல்லாம் யாரும் இங்கு புகழ மாட்டார்கள். நீ எதுவுமே செய்யாமல் ஒரு கட்டத்தில் என்னடா வாழ்க்கை இது என்று அமைதியாக இருக்கும் பொழுதே
இவள் என்ன வாழ்க்கையின் நிலைமை தெரிந்து ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறார் என்று சொல்வார்கள். இதுதான் இங்கு இருக்கும். சிலருக்கு வாய்க்கு வந்தது போலெல்லாம் பேசுகிறது போல். தங்கமான பிள்ளையே, இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்த்த அனைத்து விஷயங்களையும் மறந்துவிடும். இதற்குமே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் தவறு என்ற ஒன்று எப்பொழுதும் நடக்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ எதெல்லாம் என்னிடம் தேடி தேடி ஓடி ஓடி அலைகிறாயோ அது கிடைக்கும். உன்னுடைய மனதுக்குள்ளேயே ஒளிந்து கொண்டு இருக்கும், உன்னுடைய உடலிலேயே ஒளிந்து கொண்டு இருக்கும் நோய் என்ன தெரியுமா? என்ன நோய் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நோயை மட்டும் உன்னுடைய மனதில் இருந்து எடுத்து விட்டாய் என்று வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜம் என்று அழகாக வாழலாம். அதுதான் கவலை. அந்த கவலை என்ன கவலை? இவன் என்னை பேசுகிறான், இந்த உறவுக்காரன் என்னை பேசுகிறான், இந்த உறவுக்காரன் என்னை பேசுகிறான், இந்த உறவுக்காரன் என்னை பேசுகிறான், நாலா பக்கத்திலும் இருந்து என்னை தாக்குகிறார்கள், என்னை நிம்மதியாக வாழ விடாமல் தாக்குகிறார்கள் என்று நீயே எல்லோரும் உன்னை கஷ்டப்படுத்துவதை நினைத்துக் கொண்டு அழுவது. நீ அழும் பொழுது என்ன ஆகும்? உன்னுடைய இதயம் பதட்டமாகும். உன்னுடைய இதயமானது கஷ்டப்படும். எல்லா நேரத்திலேயும் துன்பங்களானது உன்னுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும், இன்பங்கள் குறைய ஆரம்பிக்கும். இப்படி நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக ஒன்று செய்யும் பொழுது நீயே உன்னுடைய மனதிற்குள் ஒரு நோயை உண்டாக்கி கொள்கிறாய். புரிந்ததா? நான் எதுவாக இருந்தாலும் நன்மைக்குத்தான் செய்வேன். எந்த ஒரு நிலையிலும் நான் கெட்டது செய்ய மாட்டேன். உன்னுடைய இப்படி பேசுகிறாய் அல்லவா, இவர்கள் என்னை இப்படி நினைத்தார்கள், அவர்கள் என்னை எப்படி நினைத்தார்கள், அதனால்தான் நான் கல்லாக மாறினேன், எல்லோரிடமும் பேசுவதையே நிறுத்தினேன் என்று சொன்னாய் அல்லவா? அதெல்லாம் வேண்டாம். எல்லோரிடமும் பேசு. ஆனால் அவர்கள் எப்படி ஒரு அளவோடு பேசுகிறார்களோ அப்படி பேசு. உன்னை நீ ஒரு 4 செவத்துக்குள் வைத்து அடைத்துக் கொள்ளாதே. உன்னை மற்றவர்கள் என்ன பேசினாலும் சரி, அதுதான் நீ என்று ஆகப்போவது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் உன்னை தாழ்த்தி பேசினாலும் சரி, உயர்வாக பேசினாலும் சரி, எதையும் உன்னுடைய மூளைக்கோ உன்னுடைய மனதுக்கோ கொண்டு போகாது. அப்படி நீ உன் மூளைக்கும் மனதுக்கும் கொண்டு போனா கஷ்டம் வரும். அது அடுத்தது என்ன ஆகும்? ஒரு 4 செவத்துக்குள் உன்னை அடைத்து வைத்துக்கொள் என்று சொல்லும். அப்புறம் என்ன ஆகும்? உன்னுடைய மன நிலைமையானது என்ன இது என்ன இது யோசிச்சு 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 உடலுக்குள் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் யார் என்னதான் நினைத்தாலும் நினைத்து கொள்ளுங்கள், எனக்கு இருப்பது ஒரு வாழ்க்கை, அதை நான் வாழ்கிறேன். என்னவாக இருந்தாலும் அதை நான் சமாளிக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று யார் பேசுவதையும் காதில் வாங்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஓடிக்கொண்டே இரு. நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் ஓட வேண்டும். இந்த பூமியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? எல்லா உயிரினங்களும் இருக்கிறது. எல்லோருமே அவரவர்களுடைய தேவைக்காக ஓடினால் மட்டும்தான் அவரவர்கள் சந்தோஷமாக ஒருவேளை அந்த உணவு உண்ண முடியும், அவர்கள் தேவையானதை பெற்றுக்கொள்ள முடியும். ஓடாமல் இருந்தால் இங்கு யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. புரிந்ததா நான் என்ன சொல்கிறேன் என்று? புரிந்து நடந்து கொள்ளுங்கள். ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கும் பொழுது நீங்களாக எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. முதலில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக குழப்பிக் கொள்கிறீர்கள். முதலில் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். நன்மை என்ற ஒன்றை உருவாக்கணும். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுதான் நடக்கும். இந்த நிமிஷம், இந்த பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாக இருக்கும் என்று நம்புங்கள். நிச்சயமாக அற்புதமாக இருக்கும். எந்த ஒரு நிமிஷத்திலும் நல்லது நடக்கலாம். எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கலாம். இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே அற்புதங்கள் மட்டுமே. உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் ஒவ்வொரு விஷயமும் தோல்வி என்று ஒன்றுக்குள் போக மாட்டாய். அதனால் தயவு செய்து நம் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமோ, நம் வாழ்க்கை இப்படியே மாறிவிடுமோ என்று நினைத்து ஒரு நாளும் கவலையோடு இருந்து உன்னுடைய 4 செவத்துக்குள்ளேயே உன்னுடைய திறமைகளை எல்லாம் மூட்டை கட்டி வைக்காதே. நிறைய திறமைகளோடு இருக்கும் பிள்ளைதான் நீ. ஏன் தான் என்று எனக்கு புரியவில்லை. மனதுக்குள் இவ்வளவு கஷ்டத்தோடு நீ வாழ்கிறாய். மனதில் எந்த ஒரு கஷ்டமும் வேண்டாம் அம்மா. நீ சந்தோஷமாக
இருக்க போகும் ஒரு பிள்ளை. இந்த பிள்ளைக்கு நான் என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அனைத்து விஷயங்களையும் கட்டாயமாக நான் செய்வேன். இந்த சாய்க்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இந்த சாயுடைய அருளும் ஆசிர்வாதமும் என்றுமே உனக்கு நிறைந்தே இருக்கும். நீ நினைக்கிறாய் நம்முடைய வாழ்க்கையில் நம் மோசமாக ஆகிவிட்டோமோ என்று. கண்டிப்பாக கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாகவே அடுத்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள் போகலாம். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு பாதையையே நீ அமைப்பாய். இது நான் உனக்கு இன்று செய்து தரும் சத்தியமாகும். தேடும் ஒவ்வொன்றும் கிடைக்கட்டும். எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை நடக்கட்டும். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நீ நன்றாகவே இருக்க மாட்டாய் என்று சாபம் விட்டார்களோ அவர்களுக்கு மத்தியில் உன்னை வாழ வைக்கிறேன். இன்று மட்டும் அல்ல, என்றும் எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.